Hey guys, welcome you all back to my channel. நீங்கள் நம்ம சேனலை first time பார்க்குறீங்களா? It's me Shivani and our channel name is Trending Shivani Editz. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீயாக நம்ம எப்படி கூகுளில் வந்துட்டு நம்ம பிக்சர்ஸ் எடுக்கிறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, எப்படி நம்ம யூடியூப்லேயும் ஃப்ரீயாக வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு க்ரோம் பேஜ்குள்ளே போயாச்சு. இப்போ வந்துட்டு சைடில் 3 டாட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம டெஸ்க்டாப் சைட் மோடு வந்துட்டு எனேபிள் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வந்துட்டு க்ரோமில் போய் ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை சர்ச் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய ஃபேவரட் கார்ட்டூன் டோரா போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா படங்களில் போய்க்கோங்க, அதாவது இமேஜஸ் நாங்கள் வந்துட்டு தமிழில் செட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்துட்டு அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, உங்களுக்கு வந்துட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்துட்டு மேம்பட்ட தேடல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இது மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் எந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ண வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அனைத்தும் அப்படின்னு இருக்குல்ல, கீழே லாஸ்ட்டாக வந்துட்டு அனைத்தும் அப்படின்னு இருக்குல்ல, உங்களுக்கு வந்துட்டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு வர்த்தகம் மற்றும் பிற உரிமங்கள் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு மேம்பட்ட தேடல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கிலீஷில் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்துட்டு சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இந்த இமேஜஸை நம்ம டவுன்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. வர்த்தகம் மற்றும் பிற உரிமங்கள் அப்படின்ட்டுருக்குல்ல, இதில் வந்துட்டு க்ரியேட்டிவ் காமன்ஸ் உரிமம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் அமைப்புகள்லேயே கொடுத்துருக்கலாம், நான் மறந்துட்டு கொடுத்துட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம், இதிலே நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கு லாங் ப்ரெஸ் கிளிக் பண்ணி டவுன்லோட் இமேஜ் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு எப்படி ஃப்ரீ இமேஜஸ் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ வீடியோஸ் எப்படி வந்துட்டு யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸிங்க. சரி, இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஓகே, அதுக்கு உங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் போயிட்டு நான் வந்துட்டு ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வந்துட்டு வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு ஆர்ட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு நிறையவே வந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு மேலே உள்ள அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி க்ரியேட்டிவ் காமன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா நமக்கு நிறைய வீடியோஸ் இதிலே வரும். இதில் காட்டியிருக்க எல்லா வீடியோஸுமே க்ரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ் தாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு ஃப்ரீ வீடியோஸ் கிடைச்சாச்சு. இந்த க்ரியேட்டிவ் காமன்ஸ்னால் என்னது? இந்த க்ரியேட்டிவ் காமன்ஸ் ஆட்ரிபியூஷன் லைசன்ஸ் ரீயூஸ் அலோட் அப்படின்றத வந்துட்டு நம்ம முக்கியமாக டவுன்லோட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டால் பண்ணலாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். சரி, ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரியேட்டிவ் காமன்ஸ் வீடியோவை வந்துட்டு நம்ம தப்பாக பேசியோ தப்பாக பயன்படுத்தியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடாதுங்க. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ரூல்ஸு. அப்புறம் வந்துட்டு செகண்ட் ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரியேட்டிவ் காமன்ஸை வந்துட்டு நம்ம சேனலில் அப்படியே போடக்கூடாது. வேறு எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆப் வச்சுருப்போம் இல்லையா, ஃபில்மோரா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ வந்துட்டு ஃபில்மோராவில் வந்துட்டு வாய்ஸ் கொடுத்து, அப்புறம் வந்துட்டு லேயர் கொடுத்து, ஸோ மியூசிக் கொடுத்து ஒரு சின்ன எடிட்ஸ் பண்ணியாவது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணும், அப்படியே போடக்கூடாது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு முக்கியமான செகண்ட் ரூல்ஸுங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேர்ட் கண்டிஷன் ஆர் ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அப்புறம் முக்கியமான தேர்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீடியோ தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரவாக நம்ம வந்து டெஸ்ட்டு பண்ணிட்டு தான் நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கணும். அப்போவே நமக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, இது அவங்களோட வீடியோ கிடையாது, இது வந்துட்டு இன்னொருத்தவங்களோட வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஐடியா இருக்கும்ல. ஸோ அதுதான். ஸோ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தவங்க க்ரியேட்டிவ் காமன்ஸ்லேருந்து வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து அவங்க வந்துட்டு மறுபடியும் அவங்க வந்து யூஸ் பண்ணி அவங்க அப்லோட் பண்ணுவாங்க, அவங்க சேனலில் அவங்க வந்துட்டு அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அது தெரியாமல் நம்ம வந்துட்டு இது க்ரியேட்டிவ் காமன்ஸ் வீடியோ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியாமல் நம்ம வீடியோவில் போடுறது வந்துட்டு சரி கிடையாதுங்க. ஸோ அதனால் நல்லா செக் பண்ணி பார்க்கணும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இது மற்றவங்களோட வீடியோ இல்லை அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து உங்கள் சேனல்லே நீங்கள் இதை அப்லோட் பண்ணணும். அதே மீறி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மானிட்டைசேஷனில் இஷ்யூ வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் ட்ரெண்டிங் ஷிவானி எடிட்ஸ்க்கு ஒரு குட்டி லைக் கொடுத்துருங்க. அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? வெயிட் கட் பண்ணிடாதீங்க. நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் முற்றிலும் இலவசம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. So bye.